அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வெளியே தான் பார்க்க போகிறோம். பாருங்க, சூப்பராக காய்ச்சிருக்கு. ஒவ்வொரு கொத்துலேயும் நிறையா இருக்குது. காற்று அடித்து காற்றுல பூ கொட்டிடுச்சு. அதுபோக நமக்கு இவ்வளோ காய்ச்சிருக்கு. இப்போது இதுக்கு மேலே விட்டோம்னா முத்திரும். அதனால் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மழை வேறு பெய்யுது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய். ஒரே கொத்தில் நிறையா இருக்குது. நம்ம இந்த ரெண்டு சைடில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இங்கே ஒரு கொத்து இருக்குது. இந்த ஒன்று இருக்குது. இதிலே 1 2 3 4 இருக்குது. 4லேயும் இதை எடுத்துக்கலாம். சூப்பராக காய்ச்சிருக்கு காய். இந்த பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம இதுக்கு மேலே இருந்தால் முத்திரும். அதனால் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இங்கேயும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே கிடக்கச்சியா இது பாருங்கள். இது ஒரு வயலில் உள்ளது தான். இது பாருங்க, சூப்பராக காய்ச்சிருக்கு. பூராமே நமக்கு காயாக தான் இருக்குது. நம்ம இந்த காய் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு செடியில் 3 விதை வச்சுருக்கேன். அந்த 3 செடியில் 3 காய் காய்ச்சிருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது காய். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மழை பெய்யுது. நல்லா காய் சூப்பராக காய்ச்சிருக்கு. தாங்க முடியாமல் கீழே சாஞ்சிருச்சு. இங்கே வரையும் இருக்குங்க. இங்கேன்றது இது நம்ம எடுத்துக்கலாம். கீழே இது ஏற்படலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். செடியில் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த செடிலையும் நமக்கு காய் இருக்குது. பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுக்கலாம். எப்படி சூப்பராக இருக்குது காய். ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது காய். ஒரு பூச்சி இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. நம்ம அவரைக்காய் எடுத்துட்டோம். பச்சை மிளகாய் அன்றைக்கி நம்ம எடுத்தோம். இப்போ பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சைடில் ஆகிருக்கு. இந்த சைடில் எல்லாமே நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்குது. இது பிஞ்சு ஜெயிட்டு விட்டுட்டு போயிட்டோம். எல்லாமே பழுத்துருச்சு. அங்கோட்டு பழுக்க போகுது. இங்கே இருக்கு. இப்போது இந்த சைடில்மா இங்கே இருக்கு. இது பெருசாக இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். பெருசாக பார்த்து இங்கே இருக்கு. இந்த சைடு இருக்குங்களா, இது எடுத்துக்கலாம். இது நல்லா பெருசாக இருக்குது. காய் சூப்பராக காய்ச்சிருக்குது. காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மழையும் பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சதுனால இப்போ கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
அதனால தான் இப்போ வந்து இந்த எடுக்கலாம். மழை வந்துக்கிட்டே இருக்குது. பெருசாக இருக்குது. பிஞ்சு பிஞ்சு வச்சிருச்சா இங்கே இருக்குது. இல்லை இங்கே வச்சு இல்லை, இது வந்து பெருசாக இருக்குது. பெருசாக உள்ளதை மட்டும் எடுத்துக்கலாம். மழை வந்துடும் சொல்லிட்டு அவசரமாக எடுக்கிறதுனால செடி பிச்சுட்டு வந்துடுது. இல்லைண்ணா இது வந்து இதை இன்னும் பெருசாக ஆகலை. இந்த பெருசாக உள்ள மட்டும் நான் எடுப்பேன். வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடு வச்சு இந்த வீங்க பார்த்தா வருது. இந்த மாதிரி பெருசாக இருக்கு பாருங்க. அதை மட்டும் இந்த சைடில் பாருங்கள், ஒரே சைடு தான் சூப்பராக காய்ச்சிருக்கு. நம்ம எடுத்துக்கலாம். பிஞ்சு வந்து நல்லா நிறையா பிடிச்சிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த கொடுப்போம். நம்ம வந்து செடியை வர பட்டை வர நம்ம எடுத்தோம். பச்சை மிளகா எடுத்துட்டோம். இப்போ வந்து சீனி வரங்காய் எடுப்போம். அதை பாருங்க, காற்றுக்கு வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. இப்போ பெருசாகிடுச்சு பாருங்க. இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக காய்ச்சிருக்கு. ஆனால் வந்து இதை பிடிச்சி வச்சபடி சூப்பராக காய்ச்சி சின்ன செடியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா காய் இருக்குது. காற்றுக்கு வந்து எல்லாமே வந்து பூவெல்லாம் கொட்டிடுது. அது போக நமக்கு இவ்வளோ காய் இருக்குது. அந்த வந்துருச்சு. இப்போ இந்த செடியை வந்து பார்த்தா காய்க்குது. இந்த மழை பெஞ்சிட்டே இருக்குது. சீனி வெங்காய் மிளகா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் வந்து நம்ம அன்றைக்கி எடுத்தோம். அதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இதையும் நம்ம எடுத்து அதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ லென்த்தாக இருக்குது. சூப்பராக இருக்குது காய். இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காயை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணிக்கிறோம். அதோடு நம்ம இதை சேர்த்து நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இதை அன்றைக்கி நம்ம கட் பண்ணோம். பூ இருந்தது. ஒரு பூ இருக்குது. நம்ம அதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கிறோம். பச்சை மிளகாய் நம்ம எடுத்துக்கிறோம். செடியை வர பட்டை வரை வந்து நமக்கு நிறையாவே வந்து அவரைக்காய் நம்ம எடுத்துக்கிறோம். அதேமாதிரி கொத்தவரங்காய் சின்ன செடியாக 4 செடி தான் இருக்குது. அதில் பார்த்தா காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த காய் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறோம். அதேமாதிரி தக்காளி வந்து இன்னும் காயாக தான் இருக்குது. நான் பழுக்க ஆரம்பிக்கலை. இது வந்து பழைய செடி. அதில் 3 குழந்தை இருந்தது. நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஒரு ரோஸ் சூப்பராக அழகாக இருக்குது. அந்த ரோஸை எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.